வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் நிர்வாகத்தை மேம்படுத்த SPRM 6 பரிந்துரைகளை சமர்ப்பித்தது. முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் நிர்வாகம், நிதி மேலாண்மை மற்றும் பராமரிப்பு நிதி உதவி விநியோகம் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சுக்கு 6 முக்கிய பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளது. அமைச்சின் நிதி உதவியை பெற்றும் பராமரிப்பு பணிகளை செய்ய தவறிய சில வழிபாட்டு தலங்கள் மீதான விசாரணையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு வழிபாட்டு தலமும் சங்கங்களின் பதிவுத்துறையான ROS அல்லது சட்டப்பூர்வ அமைப்பின் கீழ் பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட வேண்டும். மேலும் திட்டங்களுக்கான கால நீட்டிப்பை தவிர்த்தல், பயன்படுத்தப்படாத நிதியை திருப்பி செலுத்துவதற்கான நடைமுறையை கொண்டு வருதல் மற்றும் தொழில்நுட்ப குழுவினரின் நேரடி தள ஆய்வுகளை புகைப்படங்களுடன் சமர்ப்பித்தல் போன்ற பரிந்துரைகளும் இதில் அடங்கும் என்று SPRM குறிப்பிட்டுள்ளது. இறுதி பரிந்துரையாக விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் துல்லியமானவை என்பதை உறுதிப்படுத்த 2009ஆம் ஆண்டு SPRM சட்டத்தின் 18வது பிரிவின் கீழ் கடுமையான விதி சேர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இப்பரிந்துரைகளை ஆய்வு செய்து அமல்படுத்துவதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவிற்கு 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் அவர்களை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். சுமார் 40 நிமிடங்கள் நீடித்த இச்சந்திப்பில் இரு நாட்டு அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். முன்னதாக இஸ்தானா நெகாராவில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் முன்னிலையில் சிங்கப்பூர் அதிபருக்கு அதிகாரப்பூர்வ அரசு வரவேற்பு விழா நடத்தப்பட்டது. கடந்த 2024ஆம் ஆண்டு மாமன்னர் சிங்கப்பூருக்கு சென்ற பயணத்திற்கு பதில் பயணமாக இப்பயணம் அமைந்துள்ளது. மலேசியாவின் மிக முக்கிய வர்த்தக பங்காளியாக விளங்கும் சிங்கப்பூருடனான இருதரப்பு வர்த்தகம் நடப்பு ஆண்டின் முதல் 5 மாதங்களில் மட்டும் 14.5 விழுக்காடு அதிகரித்து 189.9 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது. இரு நாடுகளின் ஆழமான நட்புறவை உறுதிப்படுத்துகிறது. நாட்டின் ஒரே அரிசி இறக்குமதியாளராக விளங்கும் பிர்னாஸ் நிறுவனத்தின் மூற்றுரிமை சலுகை அது காலாவதியாகும் 2031ஆம் ஆண்டிற்கு முன்பாகவே அரசாங்கத்தால் மறு ஆய்வு செய்யப்படும் என்று விவசாய மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் சன் ஃபுங் ஹின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் நடைபெற்ற நெல் மற்றும் அரிசி கட்டுப்பாடு திருத்த மசோதா 2026 மீதான விவாதத்தின் போது அவர் இதனை உறுதிப்படுத்தினார். பிர்னாஸ் நிறுவனம் விவசாயிகளின் நலனுக்காகவும் சமூக கடமைகளுக்காகவும் சுமார் 3.2 பில்லியன் ரிங்கிட்டை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சந்தையில் உள்ளூர் வெள்ளை அரிசி மற்றும் இறக்குமதி வெள்ளை அரிசியை கலந்து விற்பனை செய்வதை முறைப்படுத்தவும் 1992ஆம் ஆண்டு முதல் அமலில் உள்ள அரிசி தரவரிசை முறையை தற்போதைய தேவைக்கு ஏற்ப புதுப்பிக்கவும் இந்த சட்ட திருத்தம் வழிவகை செய்யும் என்று துணை அமைச்சர் மேலும் கூறினார். கேரளா மாநிலத்தில் டிங்கி காய்ச்சல் பாதிப்பு தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்து வரும் நிலையில் 2026ஆம் ஆண்டின் 26வது தொற்றியியல் வாரத்தில் ஜூன் 28 முதல் ஜூலை 4 வரை புதிதாக 63 டிங்கி பதிவுகள் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2026ஆம் ஆண்டில் இதுவரை பதிவான டிங்கி நோயாளிகளின் மொத்த எண்ணிக்கை 1387ஆக உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவான 1106உடன் ஒப்பிடுகையில் 281 பதிவுகள் அல்லது 25.4 விழுக்காடு அதிகரிப்பாகும் என்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் கூறினார். இந்த டெங்கி காய்ச்சல் பெருகிக்கிட்டே போகுது. சமீபத்தில் சுகாதார அமைச்சு ஒரு தரவை வெளியிட்டிருக்காங்க. அது என்னவென்றால், இந்த 9ஆம் தேதி ஜூலை 2026 வரை, அதாவது கடந்த வியாழக்கிழமை வரை மொத்தம் 42,848 கேஸ் பதிவாகிருக்கு இதில் டெங்கியில். அதே இது 34.8% அதிகம். கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒப்பிடும் பொழுது 43.8% அதிகம். கடந்த ஆண்டு இதே காலக்கெடுக்கு 31,790 கேஸ் தான் பதிவானது. இந்த வாரத்தில் பதிவான மொத்த 29 சம்பவங்கள் கிந்தா மாவட்டத்தில் பதிவாகி மாநிலத்திலேயே அதிக பாதிப்பு ஏற்பட்ட மாவட்டமாக உள்ளது.
அடுத்ததாக கம்பார் மாவட்டத்தில் 11 வழக்குகள், பதாங் படாங் மாவட்டத்தில் 6 சம்பவங்கள், கொலகங்சா மாவட்டத்தில் 3 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த ஆண்டில் இதுவரை டெங்கி காரணமாக ஒரே ஒரு உயிர் இழப்பு மட்டுமே பதிவாகியுள்ளது என்று டத்து சிவனேசன் குறிப்பிட்டார். பினாங்கு மாநில ஆளுநர் துன் டத்து ஸ்ரீ உத்தமா அஜி ரம்லிங் தாலி பிறந்த நாளை முன்னிட்டு உலகளாவிய சுகாதாரத்துறையில் ஈடில்லா மனிதாபிமான சேவை ஆற்றி வரும் வைகோன் ஏசியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் தனபதி குமரையாவுக்கு DSPN எனும் அந்தஸ்தை தாங்கிய டத்தோ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவிலும் அதன் அண்டை நாடுகளிலும் மருத்துவ உள்கட்டமைப்பை வலுப்படுத்தியதற்காக இந்த உன்னத அங்கீகாரம் டத்தோ தனபதி குமரையாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கிடா கோலகட்டிலை பூர்வீகமாக கொண்டு வளர்ந்த இவர் லண்டன் மற்றும் ஆஸ்திரேலியாவில் உயர்கல்வி முடித்தவராவார். அரசியல் மற்றும் மருத்துவத்துறை நிபுணர்களால் பெரிதும் மதிக்கப்படும் டத்து தனபதி குமரையா நரம்பியல் மருத்துவ உளவியலாளர் பேராசிரியர் டாக்டர் நிவாஷினி மோகன் அவர்களை மணந்து மிஷா, தானிகா என்ற 2 புதல்விகளை கொண்டுள்ளார். தமக்கு கிடைத்துள்ள இந்த உயரிய டத்து விருதை தம்மை இந்த அளவிற்கு உயர்த்திய தமது அன்பிற்குரிய பெற்றோர்களுக்கும், எப்போதும் துணையாக இருக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் என் மீது மாறாத அன்பு கொண்ட நண்பர்களுக்கும் பினாங்கு அரசாங்கத்திற்கும் மனமார்ந்த நன்றியுடன் சமர்ப்பணம் செய்வதாக டத்து தனபதி குமரையா தெரிவித்தார். வணக்கம், என் பேர் தனபதி குமரையா. இன்னைக்கு பினாங்கு மாநிலத்தில் டத்தோ பட்டம் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட். வாழ்க்கையில் நான் பிறந்தது வளர்ந்தது கோலகட்டில், படித்ததெல்லாம் வெளிநாட்டில் படித்தேன். இந்த பட்டத்தை கொடுத்தது நான் பினாங் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதில் சேர்ந்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நம்ம பினாங் மாநிலத்தில் நிறையா செய்யணும்னு ஆசை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கம்யூனிட்டிக்கு, பீப்புளுக்கு அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம். இதே நேரத்தில் என் குடும்பத்தார், எங்கள் அம்மா அப்பா, என்னோட நண்பர்கள், என் பிள்ளைங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பச்சிளம் குழந்தைகள் உள்ளிட்ட தீவிர சிகிச்சை நோயாளிகளின் உயிர் காக்கும் தொழில்நுட்பங்களுக்காக பங்காற்றி வரும் இவரது மனிதாபிமான பணிகள் வரும் ஆண்டுகளிலும் தொடர்ந்து தொண்டாற்ற வாழ்த்துகிறோம். நாட்டின் நீதித்துறை அமைப்பின் ஒருமைப்பாட்டை காப்பதற்காக அமைச்சர் பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாக தமது நிலைப்பாட்டை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா காமிங் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இது கொள்கை ரீதியான முடிவே தவிர தனிப்பட்ட விஷயம் அல்ல என்று அவர் கூறியுள்ளார். தம்மை பதவி விலகுமாறு சில தரப்பினர் நெருக்குதல் கொடுப்பது குறித்து முகநூலில் பதிவிட்டுள்ள ngா காமிங் ஓரியண்டல் டெய்லி நாளிதழுக்கும் தாம் அளித்த முழுமையான நேர்காணலை படித்து பார்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மலாயா உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக தமது நிலைப்பாட்டில் தாம் உறுதியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 1MDB விவகாரத்தில் நாட்டுக்கு 51.4 பில்லியன் ரிங்கிட் கடனை ஏற்படுத்திய டத்துஸ்ரீ நஜீப் முறையான தண்டனையின்றி விடுவிக்கப்பட்டால் அது நீதித்துறையின் நம்பகத்தன்மையை குலைத்துவிடும் என்றும் அதனாலேயே இந்த முடிவை எடுத்ததாகவும் ngா காமிங் விளக்கியுள்ளார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் சின்னா சட்டமன்ற தொகுதியில் ஜாசேகா பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக்கை எதிர்த்து போட்டியிடப் போவதில்லை என வர்த்தகர் ஆல்பர்ட் தே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பரிசான் நேஷனல் கூட்டணிக்கு வழிவிடும் வகையில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளார். இதுகுறித்து தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஆல்பர்ட் தே, சின்னா தொகுதியில் போட்டியிடும் பரிசான் நேஷனல் வேட்பாளருக்கு தனது முழு ஆதரவை வழங்கப் போவதாகவும் வரும் சனிக்கிழமை வேட்புமனு தாக்கல் அன்று அவருடன் நேரில் செல்லவிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக பரிகாத்தா நேஷனல் கூட்டணியின் ஆதரவுடன் இத்தொகுதியில் போட்டியிட அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். ஆனால் தற்போது ஆந்தனி லோக் அவர்களை தோற்கடிக்கவும் நெகிரி செம்பிலானில் பக்கத்தான் ஹராப்பான் ஆட்சியை வீழ்த்தவும் பரிசான் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் செய்ய போவதாக அவர் கூறியுள்ளார். ரவுப் ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நேற்று கோலாகலமாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவை மர்ம நபர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பக்தர்களின் கழுத்தில் இருந்த சுமார் 65 பவுன் தங்க நகைகளை பறித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்மீக விழாவில் கலந்து கொள்ள வந்த பக்தர்களின் கவனத்தை சிதறவிட்டு மிக திட்டமிட்டு கூட்ட நெரிசலில் இந்த திருட்டுச் செயல்கள் அரங்கேற்றப்பட்டுள்ளன. நேற்று ஒரே நாளில் 11க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்கள்
நகைகளை இழந்துள்ளனர். இதில் 7 பேர் துணிந்து போலீஸ் புகார் அளித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு மட்டும் 2 லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த துணிகர திருட்டு சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த ரவ் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஷரீப் அப்துல் ரஹ்மான், பக்தர்கள் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி இந்த திருட்டு நடந்துள்ளது. குற்றவியல் சட்டம் பிரிவு 379 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை வேட்டையாடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். திருவிழா காலங்களில் பக்தர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படாததே இத்தகைய குற்றங்களுக்கு வழிவகுப்பதாக பொதுமக்கள் கொந்தளித்துள்ளனர். ஆலய வளாகம் என்பது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று மக்கள் அச்சத்துடன் விழாக்களில் பங்கேற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் ஆலயங்கள் சிசிடிவி கண்காணிப்பை பலப்படுத்த வேண்டும் அல்லது தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களின் உதவியை நாட வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் ஆவேசமாக தெரிவித்துள்ளனர். குற்றவாளிகளை பிடிக்க போலீஸ் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் திருட்டு சம்பவம் தொடர்பான கூடுதல் ஆதாரங்களோ அல்லது தகவல்களோ அறிந்தவர்கள் தாமதிக்காமல் ரவ் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் 0935522222 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு அவசரமாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நெகிரி சம்பிலான் மாநில தேர்தலுக்கான வியூகத்தை அங்குள்ள அரசியல் சூழலுக்கு ஏற்ப பரிசன் நேஷனல் வடிவமைத்துள்ளதாக அதன் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜயீத் அமிடி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசியல் நிலைமை மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் மாறுபடுவதால் அதற்கேற்ற அணுகுமுறையே கடைபிடிக்கப்படுவதாக அவர் கூறினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிப்பட்ட தாக்குதல்களை தவிர்த்து மக்களுக்கு பயனளிக்கும் கொள்கைகள் மற்றும் வேட்பாளர்களின் திறமைகளை முன்னிறுத்துவதிலேயே பரிசன் நேஷனல் கவனம் செலுத்தும் என்றும் அஹ்மத் ஜயீத் மேலும் தெரிவித்தார். முவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷைட் சடிக் மீதான 4 குற்றச்சாட்டுகளில் இருந்து அவரை மேல்முறையீட்டு நீதிமன்றம் விடுதலை செய்தது சரியானதுதான் என்று கூட்டரசு நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. 2-1 என்ற பெரும்பான்மை நீதிபதிகளின் வாக்குகள் அடிப்படையில் இத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அர்மாடா நிதி முறைகேடு மற்றும் கள்ளப்பணம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் விடுதலையில் எந்த ஒரு தவறும் இல்லை என நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். மேலும் சர்ச்சைக்குரிய 1,20,000 ரிங்கிட் பணம் அர்மாடா அமைப்பிற்கு சொந்தமானது அல்ல என்றும் அது சைட் சடிக்கின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக திரட்டப்பட்ட சொந்த நிதியே என்பதும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் 8 முன்னணி மருத்துவ பல்கலைக்கழகங்கள் மலேசியாவில் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெறுவதற்காக விண்ணப்பித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். மலேசிய மருத்துவ மன்றத்தில் புதிய மதிப்பீட்டு திட்டத்தின் கீழ் இவை பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்ற சிறப்பு அறை கூட்டத்தில் பேசிய அவர் இதில் ஜீஜியாங் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அடங்கும் என்றார். மேலும் நாட்டில் மருத்துவர்கள் பற்றாக்குறையை போக்க மருத்துவ பட்டதாரிகளுக்கான பயிற்சி நியமன காத்திருப்பு காலம் 10 மாதங்களில் இருந்து 2 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நிரந்தர பணி நியமனம் பெறும் அதிகாரிகள் தங்களின் இடமாற்ற செலவினங்களை அரசாங்கத்திடம் கோருவதற்கான புதிய சலுகைகள் ஜூன் 22 முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளன. சுகாதாரத்துறை பணியாளர்களின் விநியோகத்தை முறைப்படுத்த ஏதுவாக பொது சேவைத்துறை முழு சுயாட்சி அதிகாரத்தை அமைச்சிற்கு வழங்கியுள்ளது என்பதையும் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் விளக்கினார். மலாக்கா தமான் டேசா டூயோங் பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் 8 முதல் 13 வயதுடைய சிறுவர்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக நம்பப்படும் 36 வயது தொழிலதிபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தங்களுக்கு நேர்ந்த கொடூரத்தை பெற்றோரிடம் கூறியதை அடுத்து பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து பேசிய மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஜுல்கைரி முக்தார், இந்த சந்தேக நபர் இதுவரை 10 சிறுவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்குகளுடன் தொடர்புடையவர் என்று தெரிவித்துள்ளார். விளையாட்டு மைதானம் மற்றும் சுறாவுக்கு வரும் சிறுவர்களிடம் நயமாக பேசி பழகி இந்த அத்துமீறல்களை அவர் செய்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுவர்களில் ஒருவரை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று ஓரினச் சேர்க்கை வன்கொடுமை செய்துள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த நபர் மீது 2017ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று டத்தோ ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.